மத்தேயு 26 அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26 அதிகாரம் 26வது வசனம். இருபத்தி 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதற்காக இரத்தம் சிந்தினார்? முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக. இந்த உலகத்துல மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காம எங்கெங்கேயும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. காசி, ராமேஸ்வரம், இன்னும் பல ஸ்தலங்களுக்கு போறாங்க, மந்திரவாதி கிட்ட போறாங்க, பல இடங்களுக்கு போய் பணத்தை கொட்டி செலவு பண்றாங்க. ஆனா உண்மையான பாவ மன்னிப்பு உண்டாகிற ஒரு இடம் எதுன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமா தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ மன்னிப்பு உண்டாகணும்னு சொல்லி எந்த கடையிலையாவது இங்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்களா? எல்லாவற்றுக்கும் போர்டு வச்சிருப்பாங்க. இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் போர்டுலாம் வச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரே ஒரு இடம் எதுன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமா தான் பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த இரத்தத்துடைய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் நாம் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறபடியினால தான் அநேகருடைய பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்படாம இருக்குது. இயேசுவின் ரத்தம், இது இயேசுடைய சரீரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது சில பேர் அதை வாங்கி புசிக்கும் போது, இன்னைக்கு பார்த்தா திராட்சை ரசத்துல கொஞ்சம் தித்திப்பு இல்லை, எனக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டாங்க, பிரெட்னா கொஞ்சம் உப்பு கக்கிற மாதிரி இருக்குது, இப்படிதான் உலக புறம்பா தான் அதை வாங்கி புசிக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. இத பயபக்தியோடு விசுவாசத்தோடு யார் புசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள நிச்சயமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்துடைய வல்லமை இன்றைக்கு நாம் உணர 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 நமக்குள் இருக்கிற எல்லா அந்தகார பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தினாலே இன்றைக்கு மன்னிக்கப்படும்படியான கிருபை நமக்கு கிடைக்க போகிறது. அல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 1 அதிகாரத்துல 7வது வசனம். 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம். ஆமா, ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ரத்தம் சுத்திகரிக்கணும்னு சொல்லி நிறைய டயாலிஸ் போய் பண்றாங்க. பிரச்சனை வந்த உடனே என்ன பண்றாங்க? ரத்தத்தை சுத்திகரிச்சுட்டே இருக்கிறாங்க. வாரத்துக்கு 3 டைம் போய் டயாலிஸ் பண்றாங்க, வாரத்துக்கு 2 டைம் போய் டயாலிஸ் பண்றாங்க. ரத்தத்தை என்ன பண்றாங்க? புதுப்பித்து கொண்டே இருக்கிறாங்க, அப்பதான் ஜீவன் வாழும்னு சொல்லி. ஆனா உண்மையான ஒரு ரத்தம், ஒரு நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு அதிகாரம் என்னன்னா, குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன பண்ணுனா, நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணுதா? சுத்திகரிக்கிறது, டயாலிஸ் பண்ணுது. இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவனுக்குள்ள ஓடுகிற பாரம்பரிய ரத்தங்கள், பாரம்பரிய சுபாவத்தின் ரத்தங்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய சுபாவங்கள் மாறாம இருக்கிறது காரணம் என்னன்னா, தாய் தகப்பனை போல இருப்பாங்க, அவருடைய தாத்தாவை போல இருப்பாங்க, அவருடைய 4 தலைமுறைக்கு முன்பா இருந்தவர்களை போல இருப்பாங்க. ஏன்னா ரத்தத்துல உயிர் இருக்குது. அந்த ரத்தத்தின் மூலமா தான் மனிதர்கள் இயங்குவாங்க. அந்த ரத்தத்துல அணுக்கள் இருக்குது பாருங்க, அது தாத்தாவுடைய சுபாவத்தை அது வெளிப்படுத்தும். அந்த ரத்தத்துல இருந்து உன் தகப்பனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தும். அந்த ரத்தத்திலிருந்து
பாரம்பரிய சுபாவங்களை வெளிப்படுத்த ரத்தத்திலிருந்து. உங்களை மீறி நிறைய காரியங்களை, உங்களை மிஞ்சி மிஞ்சி நடக்கிற காரியம் எதனால நடக்குதுன்னா, உங்கள் ரத்த அணுக்களிலே உங்கள் தலைமுறையுடைய சுபாவங்கள் அந்த ரத்தத்தில் வெளிப்படும். சொல்லுவாங்க, இவன் தாத்தாவை போல இருக்கிறான், இவங்க அப்பனை போலவே இருக்கிறவங்க, மூதாதையரை போல இருக்கிறான் சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ரத்தம் அவர்களுக்குள்ள அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த வேறு அந்த அணுக்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்பேற்பட்ட ரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டுமானால் இயேசுவின் ரத்தத்தினால் தான் அதை சுத்திகரிக்க முடியும். அல்லேலூயா. தலைமுறை சாபங்களை நீக்குகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான். அதனால அந்த ரத்தம் உள்ள வரும் பொழுது ஒவ்வொருடைய தலைமுறை சாபங்கள் சுத்திகரிக்கப்படும். தலைமுறை வியாதிகள்னு ஒன்று இருக்கும் நிறைய பேருக்குள்ள. தலைமுறை வியாதி, அப்பாவுக்கு சுகர் இருந்தா பிள்ளைக்கு சுகர், தாத்தாவுக்கு சுகர் இருந்தா மகனுக்கு சுகர், இது போல கண்டினியூஸா வரும். இவைகள் எல்லாம் இன்றைக்கு முறியடிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ள ரத்தமா இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தை எதற்காக வருகிறதுனா, இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை சுத்திகரிக்கும்படியாக இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு டயாலிஸ் நடக்க போகிறது. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக உங்களுடைய ரத்தத்தை இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்க போகிறது. வியாதி என்ற பலவீனத்தை சுத்திகரிக்க போகிறது. பலவிதமான சாபங்களை சுத்திகரிக்க போகிறது. இயேசுவின் ரத்தம் அதை இன்றைக்கு செய்ய போகிறது உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நடக்கும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. யார் விசுவாசிக்கிறீங்களோ இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்து ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல நிறைய புத்தகங்கள் போடுறாங்க, நிறைய புத்தகங்களை படிக்க சொல்றாங்க, வெளியிடுறாங்க. அந்த புத்தகங்களுக்கு ஜீவனே கிடையாது. அது எல்லாம் ஒரு கற்பனைகளால உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த வேத புத்தகத்துல இருக்கிறது எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள வார்த்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே புதிய ஜீவனை கொடுக்கும். மரித்து போய் இருக்கிறவர்களுக்குள்ளே ஜீவனை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள வார்த்தை இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. மூன்றாவது பாகம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் சொந்த ரத்தத்தினாலே ஆமா, ஹல்லேலூயா. அந்தபடியே கவனமா நீங்க இந்த வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தையை யார் கவனமா கேட்கறீங்களோ உங்களுக்கு நிறைய விடுதலை ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிறாராம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வர 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 உங்களுக்கு நிறைய அழிவிலிருந்து மீட்கப்படும். உங்களுடைய எத்தனை அழிவுகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அந்த அழிவுகளில் இருந்து இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுத்து மீட்டெடுக்க போகிறது. அல்லேலூயா. வாசிக்க. அவர் நகரத்துக்கு போதும், கவனமா கேளுங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். சொந்த இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை எதுக்காக கொடுத்தார்னா, நீங்களும் நானும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய இடத்துல கிறிஸ்தவர்கள் அநேக இடத்துல நம்புவாங்க, உண்மையா இருப்பாங்க, நம்புவாங்க. உலகத்தார நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்கள எப்படி நம்புறாங்கன்னா, இயேசு உண்மை உள்ளவர், அதனால இவங்களும் உண்மையா இருப்பாங்க. இயேசு பரிசுத்தம் உள்ளவர், இவங்களும் பரிசுத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல கிறிஸ்தவர்களை நம்புவாங்க. அல்லேலூயா. அதில் யாராவது ஒருத்தவங்க ஒரு தவறு பண்ணாலும் எல்லாருமே ஒரு தப்பான நோக்கத்தில் பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் தான் மனிதர்கள்லாம். பரிசுத்தமா வாழ முடியாது யாராலையும். ஆனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் யாருக்குள்ள வருகிறதோ, எவர் அந்த ரத்தத்தை புசிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளால் நிச்சயமாக பரிசுத்தமாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம சொல்லணும், எதுவுமே நான் உண்மையா இருப்பேன், நான் உண்மையா வாழுவேன், நான் பரிசுத்தமா இருப்பேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. நம்ம எப்பவுமே நமக்குள்ள இயேசு இருக்கிறார், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் தான் என்னை பரிசுத்தமா நடத்துவார், அவர் தான் என்னை உண்மையா நடத்துவார். எப்பொழுது இயேசுவை சார்ந்து சார்ந்து நாம் அறிக்கை செய்தே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மால வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எப்பொழுது நிச்சயம். நிச்சயம். மனசாட்சியை சுத்திகரிக்கிற ரத்தம். சின்ன வயசுல செஞ்ச சில நினைவுகள்லாம் இன்னைக்கும் உங்களுக்குள்ள நினைவு வந்துட்டே இருக்கும், மறக்கவே முடியாது. இதெல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் அது வரும். காரணம் என்ன தெரியுமா? மனசாட்சியிலே அவைகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. நீங்க நினைக்கவே மாட்டீங்க, அந்த நேரத்துல மனசாட்சிக்குள்ள தேவையில்லாத காரியங்கள், சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இது எப்படி என்னால் கட்டுப்படுத்துறது? கட்டுப்படுத்த முடியாது. வேற ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணி கட்டுப்படுத்தலாமா? முடியாது. அல்லேலூயா. உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும்படியாய் சுத்திகரிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். இந்த செத்த கிரியைகள் என்பது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் என்ன ஆகிறோமா? சாகிறோம். நம்முடைய சரீரம் என்ன ஆகுதா? சாகுது. நாம் நீதிக்காக பிழைக்கிறோம், இயேசுவிற்காக நாம் பிழைக்கிறோம். உலகத்திற்கு நாம் மரிக்கிறோம், பாவங்களுக்கு நாம் மரிக்கிறோம், இயேசுவிற்காக நம்ம பிழைக்கிறோமா? இப்படி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாலும் நம்முடைய மனசாட்சிகளிலே அநேக குழப்பங்கள், தெளிவின்மைகள், ஒரு சுத்திகரிப்பு இல்லாதபடி மனதை கட்டுப்படுத்துகிற பொல்லாத நினைவுகள் இதெல்லாம் இன்னைக்கும் இருக்குது. இது எப்படி மாறும் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தினாலதான் மாறும். இயேசுவின் ரத்தத்தினாலதான் மாறும். இந்த செத்த கிரியைகள், செத்த நினைவுகள், விட்டுட்டு வந்த பாவங்கள் மறுபடியும் நமக்குள்ள வராமல் இருப்பதற்கு பாவம் எங்க இருந்து வரும்னா, ஃபர்ஸ்ட் சிந்தனை மூலமா தான் பாவம் வரும். கண்களால் பார்த்து அதை யோசிச்சு அதுக்கப்புறம் அப்படியே அந்த பாவம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், கர்ப்பம் தரிக்கும். நினைவில் இருக்கும், வெளியில ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க, ஆனா உள்ள மனசாட்சி சுத்திகரிக்கப்படாம இருக்கும். மனுஷங்க தான் முகத்தை பார்ப்பாங்க, கர்த்தர் எதை பார்க்கிறாராம்? இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. நம்ம மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் தப்பிச்சிடலாம், பிரதர் ரொம்ப நல்லவர், சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசாட்சி சுத்திகரிக்கப்படாமல் இருந்ததுன்னா நாம் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்திற்கான பதில் வராது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், அதனால்தான் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இருதயம் சுத்தமாக்கப்பட்டாதான் தேவனை நாம் தரிசிக்க முடியும், தேவனோடு நம்ம நல்ல ஒரு ஐக்கியத்திலே வாழ முடியும். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறாராம். எதை சொல்றார் ஆண்டவர்? ட்ரெஸ்ல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லல, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழையா இருப்பாங்க, ஆனா அவங்க இருதயம் சுத்தமா இருக்கும். வெகுளியா இருப்பாங்க, ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நிறைய ஏழைகளுக்கு ஏன் அற்புதம் செய்கிறாருன்னா, அவங்ககிட்ட பணம் இருக்காது, அவங்ககிட்ட மிஞ்சி செலவு பண்ண பணம் இருக்காது, எந்த வசதியும் இருக்காது. அதனால முழுக்க முழுக்க அவங்க இயேசுவை மட்டும்தான் நம்புவாங்க. உடனே ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சிடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ ஏழைகளுக்கு இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல நம் இருதயத்தை நாம் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். எப்படி சுத்தமாகும்னா, இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு
சர்ஃப் எக்ஸல் கொண்டு வந்து சுத்தமாக்க முடியாது, ஏரியல் பவுடரை கொண்டு சுத்தமாக்க முடியாது. இயேசுவின் ரத்தத்தை கொண்டுதான் சுத்திகரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ட்ரெஸ்ஸை வேணா டிடர்ஜென்ட்டை கொண்டு பவுடரை கொண்டு சுத்தமாக்கிக்கலாம், இருதயத்தை சுத்தமாக்கவே முடியாது. ஒரே ஒரு நபர் அவருடைய ரத்தத்தின் மூலமா தான் சுத்திகரிக்கப்படணும். அது இயேசுவின் திரு ரத்தத்தினால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம், இயேசுவின் ரத்தம் எதற்காக ஒரு மனிதனுக்கு தேவை? அவனை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறது. இயேசுவின் ரத்தம். வாசிங்க அத. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா துர்க்கிரியைகளை அழித்து, எல்லா பொல்லாப்புகளை அழித்து எங்க கொண்டு போய் நிறுத்தனா? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோன்னா இந்த பாக்கியத்தை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க உலகத்துல நிறைய ஜனங்களை பார்க்கலாம், அவங்களுக்கு சடுதி மரணங்கள் வருகிறது. இன்னைக்கு இப்ப பேசிட்டு இருப்போம், ஈவினிங் பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க, இறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இப்பதான் நான் போன்ல பேசணும்னு சொல்லுவாங்க, அரை மணி நேரத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. உண்மையா பொய்யா? உண்மை. நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, உங்க கூட இருக்கிற உங்களுடைய நண்பர்கள், உங்க சொந்தங்கள், அப்படியே கொஞ்சம் பேரை நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இன்னைக்கு இருந்திருப்பாங்க, மறுநாள் அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷத்தமாய் கொடுக்கப்பட்டது. இது தேவனுடைய பாதுகாப்பின் ஸ்தலம். இது ஆலயம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முதல் பாதுகாப்பே ஆலயம்தான். இந்த ஆலயத்துல யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவர்களை தேவன் எப்பொழுதும் தன் கண்ணின் மணியை போல அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பிசாசு சர்ச்சுக்கு வர்றதுக்கே விட மாட்டான், பிஸி ஆக்குவான். என்ன பண்ணுவானா? பிஸி ஆக்குவான். அதுவும் சண்டே ஆனா பிஸி ஆக்குவான். சண்டே ஆனால் வேலைக்கு போனால் 2 சம்பளம்னு சொல்லுவாங்க, 2 சம்பளத்தை கொடுப்பாங்க. ஒரு சகோதரர் அப்படிதான், சண்முகம் அவர் பேர். ரொம்ப வறுமை, ரொம்ப தரித்திரத்தில் இயேசுவை தேடி வந்தாங்க. தேடி அவருக்கு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு படிப்பு ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்க இன்னைக்கு இரவு நான் தூக்க மாட்டிட்டு சாவணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு நண்பர் மூலமாக அப்புறம் அவங்கள சபைக்கு கொண்டு அவங்களுக்கு செவிக்க ஆரம்பித்த உடனே நிறைய மாந்திரிகத்தினால் அவங்க பிடிபட்டு இருந்தாங்க. அவர் பெரிய மல்லிகை கடை வச்சு நல்ல ஐஸ்வர்யவானாக இருந்தார். அந்த கடையில் கூட இருந்த அசிஸ்டண்ட்டாக ஒரு தம்பி வேலை செஞ்சவன் மாந்திரிகம் பண்ணியே அந்த கடையில் இருக்கிற எல்லா வருமானங்களை எல்லாம் அவர் திருடி எடுத்துக்கிட்டு அவரை தரித்திரமாக விட்டு நடுத்தரில் விட்டுட்டு வந்துட்டாப்புல. இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குடும்பமாக தற்கொலைக்கு போனாங்க. இயேசு ஒரு மனிதர் மூலமாக அவரை சபைக்கு கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அந்த மாந்திரிகத்தின் ஆவிகள் அவருக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. அந்த மந்திர வல்லமையில் செயலிழந்து போனது. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார், நல்ல மறுபடியும் ஆசீர்வதிச்சார். கொஞ்ச நாள்லேயே அவர் என்ன பண்ணாருன்னா சர்ச்சைக்கு வராமல் விட்டுட்டார். ஏன் பிரதர் சர்ச்சைக்கு வரலன்னு கேட்டால், ஃபாதர் சவாரி இன்னைக்கு தான் ஃபாதர் அதிகமாக கிடைக்குது. என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை தான் வேலையும் கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், நீ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவ, நீ நோய் நொடி இல்லாமல் வாழ்வ, உன் குடும்பத்தில் சமாதானம் வரும், இயேசு அங்கே பேசுவார், நிச்சயமாக உனக்கு விடுதலை கிடைக்கணும் பிசாசுக்கு தெரியும். அதனால தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையை சாத்தான் பிஸி ஆக்கிடுவான். இயேசுவை தேட விடாதபடி, இயேசுவிற்கு கீழ்ப்படியாதபடி தடை பண்ணுவான். இப்படி அவர் செய்ததுனால என்ன ஆச்சுன்னா, எந்த அளவுக்கு அவர் உயர்ந்து வந்தாரோ மறுபடியும் அவர் தாழ்ந்த நிலைமைக்கு போயிட்டார். தாழ்ந்த நிலைமைக்கு போனது மாத்திரம் இல்லை, சரீரம் முழுக்க அவருக்கு சுகர் போச்சு. திடீர்னு சுகர் வந்துடுச்சு. மயக்கம் தள்ளுது, விழுந்துட்டார், கீழே விழுந்துட்டார். வாண்டி ஓட்டிட்டு போகும்போதே விழுந்துட்டார். அடிப்பட்டவனே மறுபடியும் சர்ச்சைக்கு வந்தார். சொன்னேன்,
ஆசீர்வாதம் வந்தவொடனே நீங்கள் இயேசுவை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இதனால தான் இயேசு நிறைய பேர் ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறாரு. இவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நரகத்துக்கு போகிறத விட என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு எனக்கு கீழ்ப்படிந்து நடந்து வரும் பொழுது நிதானமாக பொறுமையாக இயேசு அவர்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபாஸ்டர் கேட்பாங்க, ஏமா இன்னைக்கு வரல, இன்னைக்கு பிஸி, இன்னைக்கு எங்களுக்கு 2 வேலை 2 சம்பளம், 1000 ரூபாய்னா 2000 சம்பளம், அதனால அது கிடைக்காது. மற்ற நாளில் 2000 சம்பளம் வாங்கினாலும் ஒரு நிமிஷத்தில் 4000 5000 செலவு பண்ணிடுவோம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. தேவனுக்காக சில காரியங்களை நாம் இழக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மைகளை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள வருவதற்கு நாம் அருகதையற்றவர்களாய் நாம் இருந்தோம். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நிறைய பலவீனர்கள் இருப்பாங்க, ஆனா அவங்கள கொல்ல முடியாது. பிசாசால தொடுவான், ஆனா கொல்ல முடியாது. அவங்கள மரணத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. எந்த நிமிஷத்துல வேணாலும் ஆவியானவர் உள்ள இருந்து உங்களை ஜெபிக்க வச்சு மனம் திரும்ப பண்ணி அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்துருவாரு, அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கிடுவாரு. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இந்த ஆலயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரு. இந்த ஆலயத்துக்குள்ள இயேசு இருக்கிறதுனால பிசாசு பயப்படுவான். அல்லேலூயா. நிறைய நேரத்துல நீங்க யாருன்றத உணராம இருக்கிறீங்க. உலக பிரச்சனைகளை பார்க்கும்போது சோர்ந்து போயிடுறீங்க. எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, எனக்கு அது இல்லை, இது இல்லைன்னு சோர்ந்து போய் நிற்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தையே உண்டாக்கினவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தெய்வம் உனக்குள்ள இருக்கிறாரு. அவரை உணர முடியாதபடிக்கு பிசாசு சிந்தனைகளை கட்டுப்படுத்தி வச்சிருப்பான், மறக்க வச்சிருப்பான். இதான் பிரச்சனை. இதை யார் உணர்றாங்களோ அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நிமிடமும் விடுதலை தான். ஏசு எனக்குள்ள இருக்கிறாரு. ஏய் பிசாசு, நீ என்னை தொடர்றதுக்கு அதிகாரமே கிடையாது, வெளியேறு இயேசுவின் நாமத்தில் உரிமையோடு கட்டளை கொடுத்து சொல்லும் பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு பிச்சுட்டு ஓடிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை, பயங்கரமான வலி, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம். செபிக்க ஆரம்பிச்சா பின்னாடி என்ன தரமா இருக்குது, முதுகு வரைக்கும் இந்த தலை வரைக்கும் சர்ப்பம் இருக்குது. என்ன இருக்குது? சர்ப்பம். இந்த எலும்புல இருந்து இந்த முதுகுல இருந்து தலை வரைக்கும் அப்படியே அந்த வால் இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்குது. இந்த தலைக்கு நேரம் அந்த தலை அப்படி தூக்கிட்டு நிற்கிது. செபிக்க ஆரம்பிக்க அந்த சர்ப்பம் சீர ஆரம்பிக்குது. அதை சொல்லி உடைச்சி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே இயேசுவின் நாமத்திலே சர்ப்பத்தின் ஆவியை இந்த சரீரத்தை விட்டு விலகுன்னு சொன்னவள் தான் இந்த பாம்பு போல ஆட்டம் போட்டு தோப்புன்னு விழுந்து ஓடிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரத்துல சுகர், பலவீனங்கள் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஒரு நோயின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் விசுவாசிக்க கூடாது. இது ஒரு பிசாசுடைய கிரியைகள். இதெல்லாம் அந்த சண்முகன் சொன்ன பாருங்க, அந்த சகோதரனுக்குள்ள சுகர் வந்துடுச்சு, திடீர்னு வந்துடுச்சு. 450 சுகர் திடீர்னு. பயந்துட்டாரு, மெலிஞ்சு போயிட்டாரு. கூப்பிட்டு நைட் ப்ரேயருக்கு வர வச்சு ஜெபம் பண்ணோம். ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு போய் இப்போ செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னோம். போயிட்டு செக் பண்ணாரு, சுகரும் கிடையாது, பிபியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பேய், அந்த மந்திர ஆவி அவரை விட்டு வெளியேறி போயிடுச்சு. ஹல்லேலூயா. மாந்திரிகங்களை பண்ணி, சர்ப்பத்தின் ஆவிகள் மூலமா மாந்திரிகங்களை பண்ணி வியாதிகளை உண்டு பண்ணுவான் பிசாசு. இது நமக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலும் கைமா தான் நம்ம சுற்றி நிற்போம். போயிட்டு கடைசி வரைக்கும் மாத்திரை சாட்டின உட்காந்து இருப்போம். எத்தனையோ ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துக்குது. போய் ஒருத்தவங்களுக்கு விடுதலைக்கு ஜெபம் பண்ணணும், அடுத்த அட்டாக் எனக்கு வரும். ஜெபிக்கும் பொழுதே அட்டாக் நடக்கும். பயப்படவே மாட்டோம். ஒரு குடும்பத்துக்கு மரண கட்டுகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்து இருக்கிற இந்த ஹார்ட் ஃபுல்லாக அப்படியே கை ஃபுல்லாக செயல் இருக்க பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஹார்ட் ஃபுல்லாக அப்படியே டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிசாசு சொல்கிறான், அவ்வளோதான், உன் டைம் முடிஞ்சிருச்சு, உன் இதை எல்லாத்தையும் உன் மனைவி கிட்ட சொல்லிவிட்டு
நீ சாக போகிற, இன்னைக்கு நைட்டோட நீ உன் கதை முடியுது, நீ சாக போகிற, இதுக்கப்புறம் உனக்கு ஜீவனே வராது, எல்லாம் வந்து அழுவ போகிறாங்கன்னு சொல்லினுக்கிறான். அவன் ஒரு பக்கம் பயங்கரமாக பயமுறுத்துற மாதிரி பேசிட்டே இருக்கிறான். இவன் பேச்சை கேட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா என்னுடைய ஹார்ட்டை கிழிச்சு எனக்கு ஆஞ்சியோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் சொன்னேன், எனக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு தெரியாமல் நீ பேசிட்டு இருக்கிற, இப்போ தெரியும் அவருடைய பவர் என்னன்னு சொல்லி முழங்கால போட்டேன். என் மனைவி ஒரு ரூமில் முழங்கால் போட்டாங்க, நான் ஒரு ரூமில் முழங்கால் போட்டு கையை தூக்கினேன். அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 1 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த மரண ஆவி என்னை விட்டு பிச்சுட்டு வெளியில் போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முடியாத நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிப்பாராம். வாக்குத்தத்தம் பண்ண பெருமூச்சியோடு அவர் நமக்காக கண்ணீரோடு ஜெபிப்பாராம். அன்றைக்கு ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு ஜெபம் பண்ணாரு. ஒரு பெரிய விடுதலை 1 மணி நேரத்துக்கு பிறகு எனக்கு விடுதலை ஆச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல இருந்து நான் எந்த நோயில யார் இருந்தாலும் சரி, ஒண்ணுமே ஆகாது, உங்களுக்கு இயேசு விடுதலை கொடுப்பார்னு சொல்லுவான். அதை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். ஹல்லேலூயா. எத்தனை ஹார்ட் அட்டாக், எத்தனை சுகர் எல்லாமே வந்துக்குது. 350 சுகர் எனக்கு இருந்துக்குது. நான் ஒரு நாள் சும்மா போய் செக் பண்ணேன், 350 காமிச்சது. அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சான். இந்த சரீரத்துக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை உரிமையோட சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பிச்சான். சுகரும் கிடையாது, ஹார்ட் அட்டாக்கும் கிடையாது, எல்லா பேயும் பிச்சுட்டு ஓடி போச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சுகர் கம்ப்ளைண்டோட இங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்கோட உட்கார்ந்து இருக்கலாம், பலவிதமான நோய்களோட உட்கார்ந்து இருக்கலாம். நீங்க கவலைப்படவே வேண்டாம். உங்களுக்கு கிருபையுள்ள ஒரு ரத்தம் இருக்குது, இலவசமான ரத்தம் இருக்குது. அந்த ரத்தம் உங்களுக்கு இலவசமா எல்லாவற்றையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, இயேசுவை மகிமைப்படுத்துங்க, இயேசுவை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உங்கள் பலவீனங்கள் மாறும், உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும், உன் நோய்கள் சுகமாகும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவரே உனக்கு பரிகாரத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. சாதாரணமான ரத்தம் கிடையாது இயேசுவின் ரத்தம்லாம். நான் உணர்ந்து உணர்ந்து விடுதலை வாங்கி இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு ஏன் அனுமதிக்கிறீங்க, இது இல்லாமலே இருக்கலாம்லன்னு கேட்பேன். இல்லை, இது உன் சரீரத்தில் நீ உணர்ந்தாதான் மற்றவங்களை நீ உணர்வோடு விடுதலையாக்க முடியும், பாரத்தோடு நீ விடுவிக்க முடியும்னு சொன்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய மரண ஆவிகள், எத்தனையோ ஒரு மரண ஆவிகள் போராடி இருக்குது. பயப்படவே மாட்டான். காரணம், எனக்குள்ள இருக்கிறவர் பயந்தவர் கிடையாது, எனக்குள்ள இருக்கிறவர் பராக்கிரமசாலியா இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசுவை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார் நீங்க அறிக்கை செய்கிறீங்களோ, பிசாசு நடுநடுங்கி ஓடி போயிடும் உங்க குடும்பத்தை விட்டு. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ரத்தம் இயேசுவின் ரத்தம், சாதாரணமான ரத்தம் கிடையாது. அது உங்களுக்கு விசேஷித்தமானது, அதுவும் உலகத்தாருக்கு இல்ல, நமக்கு அது விசேஷித்தமான ரத்தம். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு தெய்வம் மனுஷருக்குள்ள வாசம் பண்ணணும்னு வந்து விரும்பினாராம். எங்க வாசம் பண்றாராம்? பரலோகத்தில் இருந்த தெய்வம். அவர் சொன்னாராம், பரலோகத்தில் இருக்கிறாங்க தேவதூதர்லாம் என்ன ஆராதிக்கிறாங்க தான், ஆனாலும் இவங்களுடைய துதி எனக்கு பிரியமா இல்லை. ஏன் துதி எங்க பிரியமா இருக்குன்னா, என்னுடைய ஜீவனில் சுவாசத்தை கொடுத்திருக்கிற என் பிள்ளைங்க துதிக்கும் பொழுது, என் பிள்ளைங்க கூடவே நான் இருந்து என்ன நான் வெளிப்படுத்தணும், அதுதான் எனக்கு பிரியமானதுன்னு சொல்லி மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறார்னு சொன்னா எங்கேயோ உட்காந்துக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. என்ன சொல்லணும்? எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, எனக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறாரு, எனக்குள்ள ஆவியானவருடைய ரூபத்திலே என் இயேசு எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அதனாலதான் அவர் என்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆவியானவர் என்ன பண்ணிருக்கிறார்? என்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குவதற்கு, கட்டுண்டவருடைய கட்டையை அவிழ்ப்பதற்கு என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அதே போலதான் உங்களையும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அநேகரை விடுதலையாக்கும்படியாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்.
தேவனுடைய வல்லமை ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? ஊழியம் செஞ்சாதான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். என்ன பண்ணணும்? ஊழியம் செஞ்சாதான். நீங்க சும்மா போய் ஒருத்தங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு சும்மா ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம செய்யல, இயேசு அவங்க மேலே இரக்கமாக இருக்கிறாரு. அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வேலைக்காரங்க அந்த வேலையை செய்கிறோம், அதுக்கான பலனை ஆண்டவர் கொடுக்குறாரு. அவ்வளோதான். நான் எப்படி போகிறது, எனக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்கும், நான் எப்படி இயேசுவை பற்றி சொல்கிறது, நான் எப்படி அங்கே போகிறது, அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னா உள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பேச ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய சாபங்கள் எப்போ மாறும்னா, அவன் எவ்வளவு ஊழியத்தை கர்த்தருக்காக செய்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு போயிடும். நாங்கள் ஒரு விக்கிரகத்தை ஆராதித்த குடும்பத்திலிருந்து வந்த சந்ததி நாங்கள்லாம். எங்க தகப்பனார் பிற குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எங்க தாத்தா வந்து ஒரு பெரிய சிலையை கட்டினார். ஒரு பெரிய சிலையை கட்டி அந்த கோயிலுக்கு பூசாரியா இருந்தார். தொடர்ந்து பூசாரி வேலையை செஞ்சுட்டு அந்த கோயிலை நியமிச்சுட்டு வந்தாங்க. இப்பேற்பட்ட ஒரு வம்சத்திலிருந்து வந்தவங்க நாங்கள்லாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஊழியர் எங்கள் வீட்டில் வந்து சோம் பண்ணிட்டு போவார். வந்து அவருக்கு சாப்பாடு மட்டும் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த ஊழியக்காரரை அவருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் எங்களை என்ன பண்ணார்னா, எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஊழியக்காரரை கனம் பண்ணும் பொழுது, ஊழியக்காரருக்கு நல்ல கனத்தையும் மரியாதையும் உணவுகளையும் கொடுக்கும் பொழுது, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் ப்ரேயர் நடத்தினாங்க சின்ன பசங்களுக்கு. அப்போ எங்கள் அம்மா வந்து நல்ல உணவு செஞ்சு கொடுப்பாங்க, புளி சாதம், தயிர் சாதம். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, ஆனாலும் எங்கள் அம்மா அந்த பணிவிடைகள் எல்லாம் செய்துட்டு இருப்பாங்க. இயேசுவிற்காக இதெல்லாம் செய்ய செய்ய எங்களுடைய சாபங்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. நாங்கள் வணங்கின தெய்வத்திற்கு வருஷம் பெயிண்ட் அடிச்சு அதுக்கு திருவிழா நடத்தி நாங்கள் கடங்காரங்களா போயிட்டோம். அவனுக்கு பெயிண்ட் அடிச்சே நாங்கள் பிச்சைக்காரங்களா போயிட்டோம். இந்த கடன் பிரச்சனையில என்ன பண்றது தெரியாம பலவிதமான போராட்டங்கள் அனுபவிச்சு செத்து கூட போயிடலாமா நினைச்ச ஒரு நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த ஊழியக்காரருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஊழியக்காரர் சொல்லுவார், என்னன்னே தெரில, இந்த ஊருக்கு வந்தாலே, இந்த வழியில் போனாலே ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு தான் அனுப்புகிறாரு. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பமே கிடையாது, உங்கள் வீட்டுக்கு தான் இயேசு அனுப்புகிறாரு. எதுக்குன்னு தெரியல. எதுக்கு தெரியுமா? நாங்கள் சாகக்கூடாதுன்றதுக்காக எங்களை காப்பாற்றுறதுக்கு இயேசு ஒரு ஊழியக்காரர் அன்னைக்கு அனுப்புனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் அந்த ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாமல் போயிருந்தாருன்னா நிச்சயமாக நாங்கள் மரிச்சு போயிருப்போம். எங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இந்த இடத்துல ஒருத்தவங்க கூட ஜீவன் இல்லாத வாழ்க்கையாக போயிருக்கும். அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணதுனால தான் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலேருந்து மாறி குடும்பத்தோடு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவிற்காக இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவிற்காக ஒரு மனிதன் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது அநேக பாடுகள் பிரச்சனைகள் வரும், ஆனால் இயேசு உங்களை கைவிட மாட்டார். நீ திடகார்த்தமா நின்னா கர்த்தர் உன் பட்சத்துல நின்று எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க எல்லாரையும் உன் கூட கொண்டு வருவாரு, உனக்கு முன்பாய் வந்து விழ வைப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வம்சத்திலிருந்து வந்தவங்க தான். நான் போயிட்டு ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் போய் அந்த விளக்கு வச்சுட்டு வருவோம். போயிட்டு அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இவனை பார்த்து கேட்டேன், ஏண்டா உயிரில்லாத உனக்கு நான் இவ்வளோ பணிவிட செஞ்சுக்கிறேன்னு என்னை எவ்வளோ நாள் நீ ஏமாத்திட்ட? வெறி கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பிசாசுடைய ராஜ்யெல்லாம் நொறுக்கப்படணும், இனிமேல்ட்டு சாத்தான் ஆவி யாரை பிடிச்சிருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் விடவே மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு போகிற இடமெல்லாம் போய் ஜெபிக்கும் போது பிசாசுடைய கட்டுகள்லாம் உடைக்கப்படும். சொல்லுவோம், நான் அவங்கன்னு சொல்லுவாங்க. நீ அவங்களா இருந்தாலும் சரிதான், இயேசுக்கு முன்னாடி விழுந்து ஓடி போன்னு சொன்ன தோப்புன்னு விழுந்து ஓடி போயிடும். ஹல்லேலூயா. அவன் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், அவன் தன்னை தேவனுக்கு மேல உயர்த்தி கூட காண்பிக்கலாம். ஆனா இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது அவன் எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அவன் விழுந்து போய் விடுவான். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய பயங்கரமான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை உட்கொள்ளுகிற, அந்த நாமத்தை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பராக்கிரமம் உள்ள தேவ பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுடைய நாமத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க, உபயோகித்து பாருங்க.
ஒரு வீட்டில் இப்படி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவன் எதுக்கு என் வீட்டுக்கு வரான்னு கேட்குது பிசாசு. அவங்களுக்கே தெரில உள்ள பேய் இருக்குதுன்னு. நல்ல உடம்பு கிட்னி பிரச்சனையாகி சாகிற கண்டிஷன். விசாரிக்க போகலான்னு இப்படி போகிறோம், இப்படி படியில் தான் காலை வைக்கிறோம். வச்ச உடனே இவன் எதுக்கு உள்ளே வரான்னு சொல்லிட்டு கேட்குது. அவனுக்கு தெரியுது பாருங்க, நமக்குள்ள இயேசு இருக்கிறாருன்றதை கண்டுபிடிச்சி இவனை வர வேணான்னு சொல்லு, வர வேணான்னு சொல்லு, வர வேணான்னு சொல்லுன்னு சொல்லிச்சு. நீ வர வேணான்னு சொன்னால் நாங்கள் ஓடிடுவோம்மா பயந்துக்குன்னு. உள்ளே போயிட்டு செபிச்சு அந்த ஆவியை துரத்திட்டு தான் வெளியில் வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நமக்குள்ளே இயேசு இருக்கிறார் இருக்கிறார் நாம் சொல்லும் பொழுது எந்த பேய்களும் எந்த மந்திரவாதங்களும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான வல்லமை உள்ள தெய்வம் இயேசு. அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? அதை உணராம இருக்கிறோம். உணராம பிசாசு கட்டி வச்சிடறான் நிறைய நேரத்தில். என் வாழ்க்கையே இப்படிதான் சொல்றது, என் வாழ்க்கையே சோகமாக தான் போகும், என் வாழ்க்கையே கண்ணீரின் பாதை தான். யார் சொன்னது கண்ணீரின் பாதைன்னு? அது உனக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நீ இப்படிதான் வாழணும்னு முடிவு பண்ணது கிடையாது. அது சாத்தானுடைய முடிவு. ஆனா இயேசுடைய முடிவு அது கிடையாது. நீ தேவனுக்கு முன்பாய் ராஜாக்களும் ராஜாத்திகளும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்க இயேசு சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு முன்பாய் நீ ராஜா, நீ ஆசாரியர். பவர் தெரியாம இருக்கு. யானையை போலதான் நம்ம. யானை எப்படி இருக்குமா? ஒரு குச்சிக்கு பயப்படும், அந்த வச்சிருக்கிற குச்சிக்கு பயப்படும். அதனுடைய பலம் என்னன்னு தெரியாது. அந்த குச்சியை காட்டியே யானை என்ன பண்ணுவான், மிரட்டி மிரட்டி போய் வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் யானையை வச்சிருப்பாங்க. அதனுடைய பலம் அதுக்கே தெரியாது. காரணம் என்ன? அது போல வளர்த்துட்டாங்க. அது போல அது பயந்து என்ன பண்ணும், அந்த கொம்பன் என்ன பண்ணுவான், போய் பிச்சை எடுன்னு சொன்னால் அப்படி பிச்சை எடுத்துன்னு போகும். போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணுன்னா தண்ணி ஊற்றும், கொடுக்குற காசை வாங்கி வச்சுன்னு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கின்னு கிடக்கும். ஆனால் அந்த பலன் கிடையாது. இது போல தான் இன்னைக்கு சத்துரு நிறைய பேர் என்ன பண்ணி வச்சுக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் உன் வாழ்க்கை அவ்வளோதான். நீ இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது. உனக்கு வயசாயிடுச்சு, உன்னால் ஊழியம் செய்யவும் முடியாது. உன் பலன் எல்லாம் குன்றி போச்சு, அவ்வளோதான். உன் வாழ்க்கை அவ்வளோதான். உன் கணவன் உன்னை விட்டுட்டான், உன் மனைவி உனக்கு சரியில்லை, அவ்வளோதான். உன் வாழ்க்கை முடிஞ்சு. பிள்ளைங்களாம் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. இப்படிதான் சொல்லி பிசாசு எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பான். சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்களுடைய இருதயம் சோர்ந்து போயிடும், இலைப்படைந்து போயிடும், பலவீனப்பட்டு போயிடும். கொடுக்கக்கூடாது. வசனத்தை எடுத்து சொல்லணும். இல்லையே, ஆண்டவர் அப்படி சொல்லலையே. எனக்கு வனாந்தரத்தில் கூட வழியை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு முன்பாய் அவர் போய் எல்லா கோணலான வழியும் செவையாக்குவன்னு சொல்லியிருக்கிறாரு. எதிர்த்து பேசணும். தேவ பிள்ளைங்கன்னா பிசாசு வரமாட்டான் அப்படின்னு நினைக்க கூடாது. இயேசுகிட்டே பிசாசு போய் பேசலாம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்குங்க, நீ ரொம்ப பாவம். எப்படி பேசுறான்? ஐயோ பாவம் பா, ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வந்துக்கிற, இந்த கல்லை இப்போ இங்கே சோறும் கிடையாது, நீ என்ன பண்ணு, இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் அப்பமா மாற்றி கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. பாவமாக வந்து இயேசுகிட்டே சொல்கிறான் பாரு. ஆண்டவர் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதேன்னு சொன்னார் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிரச்சனையை பார்த்து நீ முடங்கி போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ அப்படிதான் நினைக்க கூடாது. எதிர்த்து சொல்லணும். இப்படி இருக்குது வசனத்துல, இப்படி இருக்குது வார்த்தையில, நீ என்ன இப்படி சொல்றன்னு கேட்கணும் சாத்தானை பார்த்து. அல்லேலூயா. இததான் வசனத்தை நமக்குள்ள இல்லாதபடிக்கு சத்துரு என்ன பண்ணுவான்னா வசனத்தை எடுத்துருவான் தேவ பிள்ளைகளை விட்டு. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்ப்பா. உனக்கு ஜீவனே இயேசுதான். இன்னைக்கு ஜீவன் இல்லாம மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க உலகத்துல. ஆவியானவர் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க உலகத்துல. அவங்க ஜீவன் இல்லாதவங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி கிடையாது. நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். நல்லது எது கெட்டது எதுன்னு பேசிக்கொண்டே இருப்பார் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து. அதனாலதான் அவர் ஜீவனுள்ள தேவன். சாத்தான் எப்பவுமே கொல்றவன். அதனால அவன் என்ன பண்ணுவான், ஜீவன் இல்லாத வார்த்தைகளை பேசி மறிக்க பண்ணிடுவான் நம்முடைய வாழ்க்கைய. அவனுக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது, இயேசுவுக்கு மட்டும்தான் நம்ம செவி கொடுக்கணும். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. கொலோசியர் 1:20 இயேசு எதற்காக, இயேசுவின் ரத்தம் எதற்காக? நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு ரத்தத்தை சிந்தினாராம். கொலோசியர் 1:20 வாசிங்களேன். சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். இயேசுவின் ரத்தம் எதற்காகவா? சமாதானத்தை கொடுப்பதற்கு இயேசுவின் ரத்தம் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்துல சமாதானம் இல்லை. என்ன இல்லை? சமாதானம் இல்லை. தாய் தகப்பனுக்குள்ள சமாதானம் இல்லை. மருமகள் மாமியாருக்குள்ள சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வசனத்தை பாருங்க. இயேசு எதற்காக ரத்தம் சிந்தினாராம்? சமாதானத்தை கொடுப்பதற்கு. தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து இந்த பூமியில இருக்கிற நாளெல்லாம் சமாதானத்தோடு வாழ்வதற்காகவே இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ரோமர் 5:9 ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றுவதற்கு இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எதுக்காகவா? உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றுவதற்கு. எப்படி ஒரு மனிதன் நீதிமானா மாற முடியும்? இந்த உலகத்துல யாருமே நீதிமான் கிடையாது. இயேசுவை தவிர யாரும் நீதிமான் கிடையாது. ஆனா இயேசுவின் ரத்தம் எவர்களுக்குள்ளே கடந்து வருகிறதோ அவர்கள் நீதிமானாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய தகப்பனுடைய ரத்தம் நீதிமானின் ரத்தம். என் தகப்பனுடைய ரத்தம் எனக்குள்ள வரும் பொழுது, அவருடைய ரத்தம் எனக்குள்ள பாயறதுனால, அவருடைய ரத்தம் என் அணுக்களில் ஓடுறதுனால அவருடைய சிந்தை எனக்குள்ள வருகிறது, அவருடைய அன்பு எனக்குள்ள வருகிறது, அவருடைய இருதயம் எனக்குள்ள வருகிறது. நான் இயேசுவை போலவே செயல்படுகிறேன். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள இருக்கிறதுனால பிசாசு பயப்படுறான். ஒரு பேயை ஓட்டும் போது, ஒருத்தருக்கு ஜெபம் பண்ற பேய் ஓடும் போது அது அட்டாக் பண்ண வருது. நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது. நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்குது, எப்படியாவது என்னை குழப்பறதுக்காக. அப்போ நான் சொன்னேன், நான் நீதிமான் கிடையாது. ஆனால் என் மேலே இயேசுவின் ரத்தத்தினால நான் மூடப்பட்டு இருக்கிறேன். எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஓடிட்டு இருக்குது. அந்த ரத்தத்தினால நான் நீதிமான அந்த இடத்துல நிக்கிறேன்னு சொன்னது தான். அந்த பேய் அலறி அடிச்சு பூந்தடிச்சு ஓடிச்சு. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு பாருங்க. பயன்படுத்தணும், பயன்படுத்தணும். பயன்படுத்தினாதான் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். சும்மா நீங்க போய் ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போய், ஆண்டவரே நான் உங்களை பத்தி யாராவது ஒருத்தவங்களுக்கு சொல்லணும்பா, உங்களை பத்தி சொல்லணும்பான்னு போய் சொல்லி பாருங்களேன். நிச்சயமா உங்களுக்குள்ள அந்த வல்லமை புறப்படும். அல்லேலூயா. இந்த சபை அப்படியே நிரம்ப ஆரம்பிச்சிடும். இந்த சபை என்னாகும்? 1+1. ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒருத்தவங்களை எப்படியாவது சபைக்கு கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுத்தாலே போதும், அப்படியே டபுளா மாறிடும். 50 100 மாறிடும். அல்லேலூயா. 100 200 மாறிடும். இது நம்ம ஊழியக்காரருக்காக செய்யறது கிடையாது. பரலோகத்திலே அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என் இயேசுவோடு கூட வருகிறது. நியாய தீர்ப்பிலே நாம் போய் நிற்கும் பொழுது இயேசு எடுத்து அவங்க ஃபைலை எடுப்பான்னு சொல்லுவார். இவங்க ஃபைலை எடுங்கன்னு சொல்லுவார். என்னென்ன பண்ணியிருக்காங்க எடுங்கன்னு. ஃபைலை எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, 0வா இருந்தா என்ன பண்றது? எது ரொம்ப கொடூரம் தெரியுமா? கஷ்டப்பட்டு சபைக்கு திருவிருந்தெல்லாம் எடுத்துட்டு கடைசியில் பரலோகத்துக்கு போய் அங்கே நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது ஒன்றுமே இல்லைனா, ரிசல்ட் ஒன்றுமே இல்லைனா, அங்கே எல்லாருக்கும் முன்னாடி நம்ம அவமானப்பட்டு உட்காந்துருப்போம். நம்ம பார்ப்போம், நம்மளை விட கீழே இருக்கிறவங்க ரொம்ப வசதி இல்லாதவங்களாம் பார்ப்போம். இவங்களாம் என்ன அப்படின்னு நம்ம இந்த பூமியில் நினைப்போம். ஆனால் அவங்க நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க முதன்மையான இடத்துல உட்காந்து இருப்பாங்க. அப்போ நம்ம போன அந்த இடத்துல பார்த்தோம்னா, இன்னும் இவங்க இங்கே உட்காந்து இருக்கிறாங்க. பூமியில் பார்த்தா இவங்க எனக்கு கீழே இருந்தாங்களே, எப்படி இங்கே வந்தாங்கன்னா பணத்தில் நம்பர் 1 இருந்தேன்னு, அதனால எனக்கு முதலிடம் கிடைக்கும்னு நினச்சிட்டு அங்கே போவாங்க. நிச்சயமாக கிடைக்காது. நமக்கு கீழே இருந்தவங்க எல்லாம் மேலே உட்காந்துருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு ரொம்ப தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை பாதுகாத்துட்டு வராரு. இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி நாம் சொல்ல வேண்டும், ஒருவருக்காவது சொல்ல வேண்டும். அந்த ஒருவரை ஃபாலோ பண்ணி சபைக்கு கூட்டு கொண்டு வர வேண்டும். நிறைய பேருக்கு போய் சொல்லணும்னு வேணாம், ஒருத்தவங்களை பிடிங்க, ஒருத்தவங்களை பிடிச்சி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சாத்தானுடைய குணம் என்ன தெரியுமா? அவன் உன்னை விட்டு விலகி போயிட்டாலும் அவன் மனசு கஷ்டமா இருக்கும். பொல்லாத ஆவி ஒரு குடும்பத்தை விட்டு விலகி போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுமா? அலைஞ்சு அப்படியே திரிஞ்சுட்டே இருக்குமா. அது யோசிச்சுட்டே போகுமா. என்ன சொல்லு தெரியுமா? அவன் வீட்டில் அவனுக்குள்ளே நான் இருக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே நான் நினச்சா சாராயம் கேட்டால் சாராயம் குடிப்பான், பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சா பிரியாணி சாப்பிடுவான், நான் நினச்சதெல்லாம் அவன் செய்வானே. திடீர்னு அவனை விட்டு துரத்திட்டாங்க, நான் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறேன், இவனை போல ஒரு சரீரம் எனக்கு கிடைக்கலையான்னு சொல்லி அது அப்படியே சுற்றி திரிஞ்சுட்டே இருக்குமா. எங்கே பார்த்தாலும் திரிஞ்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுமா? அது உள்ள வந்து கூட 7 ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை கூட்டு வருமா. சாதாரணமான ஆவி இல்லை, பொல்லாத ஆவிகளை கூட்டு வருமா. அதனால தான் ஒரு பிசாசு நம்மளை விட்டு வெளியில போச்சுன்னா நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுமா? ஆவியானவரை உள்ள கொண்டு வந்து வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து ஆவியிலே அனலாய் நாம் செபித்து கொண்டே இருக்க வேண்டும். அனல் இருந்ததுன்னா வெளியே போன பிசாசு திரும்ப என்ன பண்ண மாட்டான்? உள்ள வர மாட்டான். அனல் இல்லாம இருந்தோம்னா கூட 7 பேரை கூட்டுக்குவான். என்ன திரும்ப சொல்லுவான்? மாப்பிள்ள, சாத்தானுடைய ஒற்றுமை பாருங்க. சாத்தானுக்கு ரொம்ப ஒற்றுமையா இருப்பான். எப்படி தெரியுமா? இப்படி ஒருத்தவங்க பீடியை வைப்பாங்க, வத்தி பீட்டி இருக்காது, அப்படியே பக்கத்தில் ஒருத்தர் பற்ற வச்சு இந்தாங்க, யாருன்னே தெரியாது, இந்தாங்க குடிங்கன்னு சொல்லுவாங்க. சாராயம் குடிக்கும் போது பாருங்க, அப்படியே தான் சொந்த காசை போட்டு நிறைய வாங்கி கொடுப்பாங்க. சாத்தானுடைய ஒற்றுமை இதெல்லாம். சொந்த காசை போட்டு வாங்கி கொடுப்பாங்க. அதே 1 கிலோ அரிசி வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் துட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற அரிசி வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதே தீமையான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவான் பிசாசு. அவனுடைய ஒற்றுமை இதெல்லாம். ஏன்னா நரகத்துக்கு கொண்டு போகணும் ஜனங்களை, கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு ஜனங்களை கொண்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சாத்தானுடைய குணம். நீங்க ஆண்டவருடைய குணத்தை பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைங்க சாத்தானுடைய குணத்தை அவ்வளவு விரும்பி விரும்பி இந்த பூமியில செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க, அதுல இருந்து மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, மறுபடியும் சாத்தானுக்கு சப்போர்ட் பண்றவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அவனே இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான்னா நம்ம எப்படி இருக்கணும்? அதை காட்டிலும் நம்ம வைராக்கியமா இருந்து தேவன் பக்கமாய் ஜனங்களை இழுக்கணும். ஒருத்தவங்க திட்டுவாங்க தான், திட்டின உடனே கோச்சின்னு வந்துடக்கூடாது. பிசாசுக்கு அந்த கோவம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க திட்டினா கூட கோச்சிக்க மாட்டான். மறுபடியும் போயிட்டு அந்த வீட்டிலே உக்காந்து குடியிருந்து குடும்பத்தோடு எல்லாரையும் வாரி நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். அது அவனுடைய சுவிசேஷம். அவன் அறிவிக்கிற சுவிசேஷம் தான் இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்குது. அவன் தான் இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு ஜனங்களை கூட்டிட்டு போகிறான். ஆனால் சபையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், கொண்டு வரப்பட்ட பிள்ளைங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இல்லை. அதனால தான் இன்னைக்கு நிறைய ஜனங்க நரகத்துக்கு போகிறாங்க, தூக்கு மாட்டிக்கிறாங்க, பிள்ளைங்களை வெட்டுறாங்க, சிறு பிள்ளைங்களுக்கு மருந்து வச்சு குடிச்சு சாவடிக்கிறாங்க. இன்னைக்கு கொலைகளும் அக்கிரமங்களும் அதிகமாக நடக்கிறது காரணம் என்னன்னா, தேவனுடைய திருச்சபைகள் அதற்காய் உத்தரவாதம் கொடுத்து ஜெபிக்கவில்லை. ஏன் ஜெபிக்க முடியல? சாத்தானுடைய போராட்டம் தேவ பிள்ளைகளுக்கு தான் நெருக்கமாக இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. நெருக்கம் வரும், ஆனாலும் நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விசாலத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது அவர்கள் மேல் விழுந்த கடமை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சுதான் ஆகணும். அப்படி அறிவிக்காம நம்ம ஒருவேளை பரலோகத்துக்கு போனோம்னா அங்க நாம் வெறுமையாக்கப்பட்டு போயிடுவோம். நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்காது. ஒரு மூலையில போய் நம்ம இருப்போம், அவமானப்பட்டவர்களா நம்ம இருப்போம். அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கும் ஜீவனை கொடுத்து, எந்த பலவீனம், எத்தனை மரணம், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் என்னைக்கோ மரித்து போகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆனாலும் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. எப்படி? இதெல்லாம் இயேசுடைய ரத்தத்தினாலதான். அவர் பிதா கிட்ட பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க நாளைக்கு மனம் திரும்பிடுவாங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, தயவு பண்ணுங்கப்பா, பிதாவே தயவு பண்ணுங்க. அவங்க நிச்சயமா ஆத்தும ஆதாயம் பண்ணுவாங்க, உங்களை பற்றி சொல்லுவாங்க.
அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுங்கப்பா. ஆண்டவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாராம் பிதாவாகிய தேவனிடத்துல. அதனால தான் நீங்களும் நானும் சாகாமல் இருக்கிறோம். இல்லைன்னா தண்டனை கிடைக்கணும்னு நினச்சா கொடூரமான தண்டனை கிடைச்சிருக்கும் நமக்கெல்லாம். இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்தை உடனே காமிக்கிறாரு. இயேசு அவருடைய ரத்தத்தை காமிச்ச உடனே பிதாவாகிய தேவன் அந்த கோபமெல்லாம் அவருக்கு அப்படியே அடங்கி போயிடுது. என் மகன், என் குமாரன் ரத்தம் சிந்ததுனால அதுக்காக நான் இவங்களை விடுறேன்னு சொல்லி விடுறாரு நம்மளை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்க இருக்கிறீங்க, வயதுபர்கள் இருக்கிறீங்க, சிறு பிள்ளைங்க இருக்கிறீங்க. நீங்கள் நிச்சயமாக இயேசுவை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஒவ்வொருத்தர்கிட்டையாவது சொல்லணும். சொல்லி அவங்கள நிச்சயமாக சபைக்கு கொண்டு வரணும். இது நம்மேல் விழுந்த கடமை. இது நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நாம் சாக்கு போக்கு சொல்லுகிறவளா இருக்கக்கூடாது. நீங்க எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறீர்களோ அத்தனை கிரீடங்கள் உங்கள் மீது வைக்கப்படும் பரலோகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. கிரீடங்கள் வேணும். பூமியில பொக்கிஷங்களை சேர்க்காதீங்க, அது பூச்சி அரிச்சு துரு பிடிச்சு போயிடும். பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அதுதான் நிரந்தரமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உங்க நண்பர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது ஒருத்தவங்கிட்ட போய் இயேசுவை பத்தி சொல்லுங்க. அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஃபாலோ பண்ணி அவங்கள கொண்டு வாங்க சபைக்கு. இப்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு நிறைய பொக்கிஷங்களை ஆண்டவர் சேர்த்து வைப்பார். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஜீவனை சத்துருவால தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமா, தூரமாய் இருக்கிற மனிதர்களை சமீபமாய் கொண்டு வருவது இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. ஒருவேளை பின்மாற்றக்காரர்களா இருக்கலாம், வழி விலகி போய் இருக்கலாம், இயேசுவை பிடிக்காம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் தூரமாய் இருக்கிற உங்களை ஆண்டவர் சமீபமாய் கொண்டு வர போகிறார். இயேசுவோடு சேர்க்கும்படியான, இயேசுவின் ரத்தத்தோடு சேரும்படியாக ஒரு உடன்படிக்கை உண்டாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசுவின் ரத்தம் எதற்காகனா, ஒரு மனிதனுக்கு நித்திய மீட்பை கொடுக்கிறது. இயேசுவின் ரத்தம் இந்த பூமியிலே வாழ்ந்து செத்து போறதுக்கு கிடையாது. ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து இறந்தாலும் அவனுக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை மறுபடியும் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிறது. நிரந்தரமான நித்திய பரலோக வாழ்க்கை இயேசு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தான் சொல்லுவாங்க, இவங்க கூட வாழறதை விட நான் செத்தே போயிடலான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. செத்த பிறகுதான் ஒரு பெரிய வாழ்க்கையே இருக்குது. வாழும்போதாவது 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷமோ 100 வருஷமோ. ஆனா ஒரு மனிதன் மரித்த பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பமே துவங்குது. அவனுக்கு நித்திய நரகமா நித்திய பரலோகமான்றதை தீர்மானிக்கிற இடமே மரணம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நற்கிரியைகளை தேவனுடைய சித்தத்தை செய்து மரித்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து நாம் மரித்தால் நமக்கு நிச்சயமாக நித்திய நரகத்தை தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நரகம் என்பது சாத்தானுக்கு ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனால் சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை அதிலே கொண்டு போய் தள்ளுகிறான். இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் நரகத்துக்கு பக்கம் போகக்கூடாது. நாம் நித்திய ஜீவன் பக்கமாய் போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நித்திய ஜீவன் செல்ல வேண்டுமானால் இயேசுவுடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். தேவனுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறதுனாலே நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணமே உனக்கு நேரிடுறாங்க, பயப்படாத. உனக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்குது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயம் எடுத்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்குள்ள வசனத்தை வைத்து நாம் வசனத்தின்படி நடந்து நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசு விலகி ஓடி போய் விடுவான். மரணம் உங்களை தொட முடியாது. அதனால்தான் பவுல் சொன்னாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு 1 கொரிந்தியர் 15:55 சொன்னாரு. மரணமே
உன் கூறு எங்கன்னு கேட்டாரு. பாதாளமே உன் ஜெயம் எங்கன்னு கேட்டாரு. ஏன் தெரியுமா? பாதாளத்தின் திறவுகோலை உடையவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் திறந்தாதான் உள்ள போக முடியும். அந்த திறவுகோல் அவர் கொடுத்தாதான் உள்ள போக முடியும். அவர் கையில திறவுகோல் இருக்குது. அதனால தேவ பிள்ளைங்க செபிக்கும் பொழுது மரணம் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் மேற்கொள்ள முடியாது. அதிகாரங்கள் உங்க கையில, என் கையில தான் இயேசு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல மரணத்தை இயேசு ருசி பார்த்தாராம். என்ன பண்ணாராம்? ருசி பார்த்தாராம். நம்மெல்லாம் எதை ருசி பார்ப்போம்? மாம்பழம், இந்த மாம்பழம் புளிக்குது, இது தித்திப்பா இருக்குது, இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இப்படி இருக்குது, இந்த பிரியாணி இப்படி இருக்குது, இதைத்தான் நம்ம ருசி பார்ப்போம். ஆனால் இயேசு எதை ருசி பார்த்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரணத்தை யாராவது ருசி பார்க்க முடியுமா? நீ இப்போ சாவ போற அப்படி சொன்னோடனே எப்படி இருக்கும்? வா, நான் சாவை நல்லா ஏற்றுக்கிறேன் அப்படியா சொல்ல முடியும்? சாவை நான் நல்லா ருசிச்சு பார்க்குறேன் அப்படி நான் சொல்ல முடியும்? நீ சாவ போறன்னு தெரிஞ்சு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். எங்கே ஓடி எப்படி ஜெபம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னென்ன பண்ணணும், எல்லா முடிவும் நம்ம எடுத்துருவோம். சாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்வோம். அப்படி ஒரு பயம் நமக்குள்ளே வந்துடும் மரணத்தை குறித்து. ஆனால் இயேசு மரணத்தை ருசி பார்த்தாராம், டேஸ்ட் பண்ணாராம். இயேசு இப்படிலாம் நான் மரணிக்க போகிறேன், இப்படிலாம் நான் காயப்படுத்தப்பட்டு பலவீனப்பட்டு அடிக்கப்பட்டு சாக போகிறேன்றத மரணத்தை இயேசு ருசி பார்த்தாராம். எதுக்காக தெரியுமா? நீங்களும் நானும் நித்திய நரகத்துக்கு போகக்கூடாது, மரணிக்க கூடாதுன்றதுக்காக தான் அன்றைக்கே இயேசு தம்முடைய மரணத்தை ருசி பார்த்தவராக இருந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானை பார்த்து சொல்லணும், ஏய் பிசாசு, என்ன நீ மரணத்துக்கு உட்படுத்தலாம் நினைக்கிறியா? நான் மரணிக்க கூடாதுன்றதுக்காக என் இயேசு மரணத்தை ருசி பார்த்தாரு. என் இயேசு மரணத்தை ருசி பார்த்தாரு. நீ என்ன தொட முடியாதுடான்னு சொல்லணும் அவங்கிட்ட. அல்லேலூயா. அவ்வளவு வல்லமையான தெய்வம், எல்லாத்தையும் ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்கிறார். அதனால நம்ம எதற்குமே பயப்படக்கூடாது. அல்லேலூயா. கடைசியாக யோவான் 6:54 இயேசு கிறிஸ்து எதற்காக நித்திய ஜீவன் உண்டு. முடிவு என்னவா? நித்திய ஜீவனை கொடுக்கிறார் இயேசு. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு விசேஷமா கிடைக்கிறது என்னது? நித்திய ஜீவனை இயேசு கொடுக்கிறார். எல்லாம் அப்படியே எழும்புங்க, எல்லாம் எழும்புங்க, எல்லாம் எழும்புங்க, எல்லாம் எழும்புங்க. எல்லாம் அப்படியே கண்களை மூடி அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. கண்ணை மூடுங்க, கண்களை மூடி சோத்திரம் பண்ணுங்க. யாரும் பார்க்காதீங்க. இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு எத்தனை விதமாய் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக அவர் பேசி இருக்கிறார்னு பாருங்க. பாவங்களை மன்னிக்கிற ரத்தம், மனசாட்சியை சுத்திகரிக்கிற ரத்தம், பரிசுத்தமாக்குகிற ரத்தம், நீதிமானாய் மாற்றுகிற ரத்தம், செத்த கிரியைகள் வராதபடி தடுக்கிற ரத்தம், உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற ரத்தம், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிற ரத்தம். சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கண்களை மூடி சோத்திரம் பண்ணுங்க, கண்ணை மூடி சோத்திரம் பண்ணுங்க. வேற எதையும் பார்க்காதீங்க, கண்ணை மூடி சோத்திரம் பண்ணுங்க. இந்த ரத்தம் இன்றைக்கு நீங்க எடுக்க போற திருவிருந்து ஒரு சாதாரணமான திருவிருந்து கிடையாது, ஒரு சாதாரணமான அப்பம் கிடையாது, ஒரு சாதாரணமான ரத்தம் கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இன்றைக்கு மனசாட்சியை சுத்திகரிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தமாய் மாற போகிறது. எல்லா அசுத்தங்களை சுத்திகரிக்கிற ரத்தமாய் மாற போகிறது. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிற ரத்தமாய் மாற போகிறது. பலவீனங்களை அழிக்கிற ரத்தமாய் மாற போகிறது. அந்த ரத்தத்துடைய வல்லமை இன்றைக்கு வருகிறது, உங்கள் மேல் வருகிறது. அந்த ரத்தத்துடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே வருகிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிற ரத்தம், சாத்தானுடைய ராஜ்யங்களை நொறுக்கி போடும்படியான ரத்தம் இயேசுவின் ரத்தம். கல்வாரி ரத்தம் உனக்குள்ளே என் இயேசு கொடுக்கிறார், என் இயேசு கொடுக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிற ரத்தம் உனக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, நித்திய மீட்பை கொடுக்கிற ரத்தம், அக்கிரமங்களை நீக்குகிற ரத்தம்,
பொல்லாத ஆவிகளை துரத்துகிற ரத்தம், மந்திர செய்வினை கட்டுகள் நோய்களை சுத்திகரிக்கிற ரத்தம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை இயேசுவின் நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த நாமமே நம்மை விடுதலை ஆக்குகிற நாமம். அந்த நாமமே எல்லா கட்டுகளையும் உடைக்கிற நாமம். அந்த நாமமே சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா வாயினால் அறிக்கை செய்யுங்க. நீங்க சொல்ல 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 எல்லா கட்டுகள் உடைக்கப்படும். எல்லா கட்டுகள் உடைக்கப்படும். உங்க வாய்களை திறந்து திறந்து நீங்க சொல்ல 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 வாயினால் அறிக்கை செய்ய 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 இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ள இறங்கி உங்களை விடுதலையாக்கும்படியாக இயேசுவின் ரத்தம் இறங்குகிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தம், உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தின ரத்தம் அது விருதாவாகவில்லை. திருச்சபைக்காய் அவர் சிந்தின ரத்தம் இன்றைக்கு உங்கள் மீது உங்கள் மீது உங்கள் மீது இயேசுவின் ரத்தம் பாய்கிறது. இயேசுவின் ரத்தம் பாய்கிறது. இயேசுவின் ரத்தம் பாய்கிறது. இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே எல்லா பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக வெளியேறுவதாக வெளியேறுவதாக. நோய்கள் வெளியேறுவதாக. எல்லா பேய்கள் வெளியேறுவதாக. எல்லா சாப கட்டுகள் இயேசுவின் ரத்தத்தினாலே முறியடிக்கப்படுவதாக முறியடிக்கப்படுவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தை அனுப்பி எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.